கோர்லைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கிராமங்களிலே, எங்களுடைய பிரதேசங்களிலே தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய தொல்லியல் அடையாளங்களாக, தொல்லியல் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட இடங்களுடைய பெயர்களை குறித்து பெயர் பதாதைகள் இங்கே வீதிகளிலே இட்டிருக்கின்றார்கள். அது உண்மையிலே 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்திற்கு முரணான ஒன்றாக அது இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு பிரதேச சபையினுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு கல்லை கூட நடுவதாக இருந்தால் பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். இலங்கையை ஆட்சி செய்கின்ற எந்த அரசாக இருந்தாலும் இவ்வாறு மறைமுகமாக எமது மக்களினுடைய வளங்களை, நிலங்களை அடாத்தாக இந்த தொல்லியல் என்கின்ற போர்வையிலே பிடிப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளை இவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்வரும் காலங்களிலே நிறுத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கோர்லைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கிராமங்களிலே, எங்களுடைய பிரதேசங்களிலே தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய தொல்லியல் அடையாளங்களாக, தொல்லியல் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட இடங்களுடைய பெயர்களை குறித்து பெயர் பதாதைகள் இங்கே வீதிகளிலே இட்டிருக்கின்றார்கள். அது உண்மையிலே 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்திற்கு முரணான ஒன்றாக அது இடம்பெற்றிருக்கின்றது. ஆகையால் ஒரு பிரதேச சபையினுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு கல்லை கூட நடுவதாக இருந்தால் பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் எதுவித அனுமதியுமின்றி இந்த பெயர் பதாதைகளை அவர்கள் இங்கே இட்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே எந்த திணைக்களமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பிரதேச அந்த உள்ளூராட்சி அதிகார வரம்புக்குட்பட்ட பிரதேசத்திலே இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுது அந்த பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்படவில்லை. முறையாக பிரதேச சபையிலே அனுமதி பெற்று அதை பிரேரணையாக நிறைவேற்றி கௌரவ உறுப்பினர்கள் அந்த பிரேரணைக்கு அனுமதி வழங்கினால் மாத்திரம்தான் இந்த பெயர் பதாதைகளை, தொல்லியல் இடங்களாக அடையாளப்படுத்திய இந்த பெயர் பதாதைகளை இவர்கள் நிறுவ முடியும். ஆனால் எமது மக்களுடைய இடங்களையும் வளங்களையும் இவர்கள் தொல்லியல் என்கின்ற போர்வையிலே இவர்கள் சுவீகரிப்பதற்காகவே இந்த வேலை திட்டங்களை இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையை ஆட்சி செய்கின்ற எந்த அரசாக இருந்தாலும் இவ்வாறு மறைமுகமாக எமது மக்களினுடைய வளங்களை, நிலங்களை அடாத்தாக இந்த தொல்லியல் என்கின்ற போர்வையிலே பிடிப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளை இவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்வரும் காலங்களிலே நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய அனுமதியின்றி இந்த பெயர் பதாதைகள் இந்த வீதிகளிலே போடப்பட்டதனால் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடன், ஊழியர்களுடன் சென்று இதனை அகற்றி இருக்கின்றோம். 5க்கு 5 பதாதைகளை இன்றைய தினம் நாங்கள் அகற்றி இருக்கின்றோம். எந்த ஒரு திணைக்களங்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அந்த உள்ளூராட்சி மன்றங்களினுடைய அதிகாரங்களை மீறி செயல்படக்கூடாது என்பதை இந்த வேளையிலே கேட்டுக்கொள்வதோடு, இந்த அகற்றப்பட்ட இந்த சிறு பதாதைகள், குறைந்தளவான பதாதைகள் அகற்றப்பட்டிருக்கின்றது. நாளைய மறுதினம் ஏனைய பதாதைகளை அகற்றுவதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். சட்டம் என்பது இலங்கையில் ஒரு நாட்டிலே சட்டம் என்பது சமமான ஒன்று. திணைக்களங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சட்டம் என்பது சமமான ஒன்று என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான செயற்பாடுகள் எமது பிரதேசங்களை அண்மித்து நடைபெறக்கூடாது என்பதை எங்களுடைய கோர்லைப்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலே எங்களுடைய மக்கள் சார்பாக நான் இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கின்றேன். அது எதுவித அனுமதியுமின்றி இந்த பதாதைகளை நட்டிருக்கின்றது. இந்த பதாதைகளை நடும்போது அந்த பிரதேசத்திலே என்ன மொழி முதன்மையாக இருக்கிறதோ அந்த மொழியினையே இவர்கள் முதல்நிலைப்படுத்தியிருக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் பேசுகின்ற இந்த மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே அந்த மொழியினை ஒரு 3ஆம் மொழியாக இவர்கள் அந்த பெயர் பதாதைகளை அவர்கள் மாற்றி அமைத்து போட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு ஒரு இனத்திற்கு செய்கின்ற ஒரு இனம், ஒரு தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு சமூகத்திற்கும் ஒரு மக்களுக்கும் ஒரு துரோகமும் ஒரு அநீதியும் இழைக்கப்படுகின்றது. இந்த தொல்லியல் என்கின்ற போர்வையில் இந்த மக்களுடைய இடங்களை அடையாளப்படுத்திவிட்டு எதிர்காலத்திலே இந்த நிலங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் இந்த பெயர் பதாதைகள் இட்டதை
எண்ணி அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய கிராமங்கள் பறிபோகப் போகின்றது என்ற ஒரு மனவேதனையோடும் ஏக்கத்தோடும் தவிசாளர் என்ற ரீதியில் என்னிடம் அவர்கள் முறையிட்டிருந்தார்கள். மக்கள் முறையிட்டதன் அடிப்படையிலே இந்த நடவடிக்கையை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இவ்வாறான செயற்பாடுகள் எந்த அரசு வந்தாலும் ஆட்சிகள் தான் மாறப்படுகின்றது. ஆனால் மக்களுக்கான நீதிகள், எமது தமிழ் இனத்துக்குரிய நீதிகள் மறுக்கப்படுகிறது. பல்வேறு வகையான போர்வையிலே எமது வளங்கள், எமது நிலங்கள், எமது மக்களுடைய அனைத்தும் அனைத்தும் கபலிகரமாக ஒரு திட்டமிட்ட சதியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த ஆட்சியிலே மனவேதனை அளிக்கின்றது. எங்கட கிராமத்துல சரியான ஞான தொல்லை ராவையில போக்குவரத்து கரைச்சல் போற வார அப்ப வலுப்பு போட தாமாறாங்கன்ட்டு தான் நாங்க அன்னைக்கு இருந்தேன். அப்ப எங்களுக்கு பூரா ஒரு என்ன வந்தது என்ன கொட்டில் கட்டியில் கொண்டு வந்துருக்காங்களே இந்த கிராமத்துல கண்டு ஆனா வாரம் கடைக்கு வாரம் இதை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த படி என்ற பேக்கட்ட என்னடா இந்த நாட்டி வச்சுக்காண்டு என்னன்னு தெரியாக்கா இந்த நாட்டிட்டு போட்டு போறானுங்க சொல்லி சொன்னானுங்க. அப்ப அது இந்த கிராமத்துக்கு தேவையாகும் இது அதை நாட்டி போட்டிருக்கானுங்க. அப்ப இஞ்சாலையும் சந்தி இஞ்சாலையும் சந்தி இதை பார்த்து வாராக்கள் போவாங்கன்ட்டு ஓடுதான் நாங்கள் அஜாரத்திருந்தோம். இன்றைக்கு தான் தெரியும் இது பிரச்சனைக்குரிய சாமானாம் நாட்டிருக்கேன் சொல்லி இன்றைக்கு தாங்க ஆச்சு எங்களுக்கு இதில் விளக்கம் தெரியாது நாங்கள் இருந்தா. அப்போ எங்களுக்கு அஞ்சாறு மலிப்போ இந்த நாங்கள் நாட்டு அஞ்சாறு மலிப்போ போட்டு அந்த ஆணைக்கு நான் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் போக்குவரத்துக்கு நான் இந்த துறையடி போக மட்டும் போட்டு தந்தாள் எவ்வளோ பயந்து நாங்கள் ராவையில் ஒரு பூச்சி காட்டி அறிஞ்சு தண்டாலும் இந்த யானைக்குள்ளால போயிடாமல் எவ்வளோ கரைச்சியில் படுறது நாங்கள் அதுகளை செய்ய கீழே இந்த தேவையில்ல ஜாமான கொண்டு இந்த நாட்டிட்டு போட்டு போயிருக்காங்க. இந்த கிராமத்துக்கு எவ்வளோ தேவை இருக்குது. ஒரு மனுஷன் வீடு இல்லாமல் வாழ்றான், ஒரு போக்குவரத்து இல்லாமல் போகிற இது இல்லாமல் கிடந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ இதுதானா முக்கியமாக கிட்ட கிராமத்துக்கு தேவை? இந்த வெள்ளம் தண்ணி வருதுன்னு எவ்வளோ மனுஷன் எவ்வளோ கைட்டத்தை படுத்து எவ்வளோ இதில் கிடந்து வாழ்ந்துட்டு கிடக்கானுங்க. அதுகள் ஒரு தேவையான சாமான திறக்கிறல்ல அவங்க இல்லை ஒரு பணங்க ஒரு கொட்டியில் கொண்டு கொடுத்தாலும் ஜனங்கள் இந்த மலைக்கு நான் அடிச்சுட்டு கிடக்குங்க. இது ஒன்று இல்லாத இடத்துல ஒன்று இப்படி போட்டு போயிருக்காங்க. 8 மணி அளவில் வந்தவங்க வந்து ஒரு வடி ஒன்றில் சாமான்லாம் பறிச்சாங்க. இந்த போட்டு போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பைப்பெல்லாம் பறிச்சாங்க. கீழே 5-6 அவங்களோட ஒரு 7-8 பேர் பார்க்க வந்தவங்க வந்து மறுபடியும் ஓட்டினாங்க போட்டாங்க போனாங்க ஒன்றும் கேட்கலைங்க. என்னத்துக்குரிய சாமான் உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு கேட்கலாம் இந்த போட்டி வாங்கல அப்புறம் வாங்கல அதில் வந்து பெரிய குழந்தை நான் நன்கட்டி சொல்கிறேன்.